ஹாய் ஹலோ எவ்ரிவன் 27/12/2025 காலேஜ் டிஆர்பி மேக்ஸில் கேட்ட ஒரு கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 33. டி வந்து டோ பை டோ எக்ஸ் எடுத்துக்கணும், டி டேஷ் வந்து டோ பை டோ ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 5 1 5 2 P3 5 3 ஆர் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபிசி ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, அந்த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இருக்குது. ஸோ இதனோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. அதாவது ஃபஸ்ட் ஒனுக்கு தேர்ட் ஒன், செகண்ட் ஒனுக்கு செகண்ட் ஒன், தேர்ட் ஒனுக்கு ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சரு. எப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள், டி ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் டி மைனஸ் டி டேஷ் ஜெட்னு இருக்குது. ஸோ இது என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எழுதனாலையா. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ரெண்டுத்துலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்னா டி மைனஸ் டி டேஷு. நெக்ஸ்ட்டு டி மைனஸ் டி டேஷை பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், டி ப்ளஸ் டி டேஷு. இங்கே வந்து அந்த டேர்ம் வெளியே வந்தோடனே 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் பாருங்கள், இதுவும் இதையும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ இதில் வந்து M1 அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கும்னா இந்த இடத்துல 1 இருக்கும், M2 இடத்துல கேட்டாமே கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லை. ஸோ K1 வேல்யூ 0. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா M2ஓட வேல்யூ -1, K2ஓட வேல்யூ வந்து அதுவும் -1 இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஈக்குவேஷனுக்கு இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இதுக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி வரும், e⁻k1x π of y plus m1x plus e⁻k2x π of y plus m2x. ஓகேவா. ஸோ இதுலேருந்து நமக்கு m1 k1 m2 k2 தெரிஞ்ச உடனே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ நம்ம இதை வச்சு என்ன சொல்லிடலாம், ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 3 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் ரெண்டும் இல்லை அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். திரும்ப பாருங்கள், செகண்ட் ஒனில் திரும்ப அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம், டி ப்ளஸ் டி டேஷ், மீதி இருக்கிறது என்ன டி மைனஸ் டி டேஷ், இதில் 2 இருக்கும். ஓகேவா. திரும்பவும் இதை ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுறோம். M1 அப்படிங்கிறது -1, K1ங்கிறது வந்து இங்கே 0வாக இருக்குது, ஏன்னா கேட்டாமே இல்லை, அதனால் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 0வாக இருக்குது. M2ன்றது 1, K2ன்றது வந்து -2வாக இருக்குது. திரும்ப நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு π1 of y minus x e⁻−2x π2 of y plus xன்னு கிடச்சிருது. இப்போ நம்ம வந்து பிக்கு ஆன்சர் 2 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஸோ இப்போது நம்மளோட ஆப்ஷன் சியுமே வராது, டி தான் ஆன்சரு. தேர்ட் ஒனையும் பார்த்துலாம், டி டேஷ் டி மைனஸ் 2d டேஷ் ப்ளஸ் 3. இதுவும் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுவது. இதில் M1 K1 ரெண்டுமே 0. அப்போ இது வந்து π1 of y மட்டும் வருது. இதில் பாருங்கள், டி டேஷ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா y வராது, x மட்டும் வரும். நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து இன்னொன்று இருக்கு இல்லையா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், e⁻3x π3 of 2x ப்ளஸ் y. கொஷினை பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் சிக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கு ஆப்ஷன் 1ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம சம் எதுவுமே சால்வ் பண்ணாமே ஆப்ஷன் டி தான் சொல்லலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணியும் சொல்லலாம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தேங்க்யூ.